அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை எப்பொழுது தேர்வு செய்யப்பட உள்ளார்? அண்ணாமலை அவர்கள் இளம் வயது துடிப்பான அரசியல் தலைவர். இவரது வழிகாட்டுதலால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நோட்டா கட்சி என விமர்சனம் செய்வார்கள். அதுபோன்ற ஒரு படுபாதாளத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை தான் தலைமையேற்றதிலிருந்து தனது முதுகில் தூக்கி சுமந்து மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து விட்டார். 18வது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 18% வாக்கு வங்கியை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணாமலை. பல தொகுதிகளில் 2வது இடத்தை பெற்றுக் கொடுத்த பெருமையும் இவரையே சாரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ இவரது தலைவர் பதவியை பறித்துவிட்டு இவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை தமிழ் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அறிவித்திருந்தார்கள். காரணம், முன்னாள் தலைவர்களையும் இந்நாள் தலைவரையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் இப்படித்தான் பேசி வந்தார். இது கூட்டணி அமைக்கும் பொழுது இந்த விமர்சனம் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதனால்தான் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலையின் அறிவாற்றல், அவரது துடிப்பு, அவரது வேகம் மற்றும் அவரது செயல்திறன் என அனைத்தையும் கணக்கிட்டு தேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ அவரது சேவை தமிழகத்தை தாண்டி தேவை என்பதை உணர்ந்து அவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவியை வழங்கலாம் என பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் அண்ணாமலைக்கு 6 மொழிகளுக்கு மேல் தெரியும். ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம் போன்ற மொழிகளில் பேசக்கூடியவர். ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ், கன்னடம் போன்ற மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர். இவர் தேசிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தால் இவரது அறிவாற்றல் மற்றும் செயல்திறனை வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம். தமிழகத்தில் நோட்டா கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை மிகப்பெரிய கட்சியாக தற்பொழுதைய சூழ்நிலையில் 3வது ஒரு பெரிய கட்சியாக வளர்ச்சி அடைய வைத்துள்ளது அண்ணாமலையின் அறிவாற்றலும் செயல்திறனும் தான். எனவே அவரை அப்படியே விட்டுவிடாமல் தேசிய தலைமைக்கு அவரது சேவை தேவைப்படுகிறது. அவரை அங்கு கொண்டு வந்தால் தேசிய கட்சியையும் இவர் மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் என பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்துள்ளதாகவும், எனவேதான் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியை தர பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு இதுவரையிலும் வெளியாகவில்லை என்றாலும் கூட உத்தரகாண்ட் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியான விஜய் தருண் அவர்கள் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரையிலும் மத்திய அரசு முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக அண்ணாமலையை அறிவிக்கவில்லை. ஆனால் இது மிக விரைவில் நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. அண்ணாமலை தேசிய தலைவரானால் தமிழகத்திலிருந்து இளம் வயதில் தேசிய தலைமைக்கு சென்ற ஒரு தலைவர் என்ற பெருமை அவருக்கு கிடைக்கும். மேலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் இதுவரையிலும் குறைந்த வயதில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பதவியை எவரும் பெற்றதில்லை என்ற வரலாறும் இருந்து வருகிறது. அதையும் இவர் உடைப்பார். இப்படி அண்ணாமலை அவர்களின் அறிவாற்றலை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவருக்கு இந்த பதவியை வழங்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மிக விரைவில் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்படும் என்றும், மேலும் தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அனைவரும் இந்த விடயத்தை தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்திலும் வலைதள பக்கத்திலும் கொண்டாடி வருகிறார்கள். இது அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் கூட அண்ணாமலையின் எதிர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.